பிவிஎஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாகும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலேஜ் கவுன்சிலிங் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/5/2025. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6:05 ஆகுது. பார்த்தீங்கன்னா 9:30 வர சொல்லியிருக்காங்க. நோட்டீஸில் 9:30 போட்டிருக்கு, ஆனால் கால் பண்ணி சொன்னால் பார்த்தீங்கன்னா 8:30 வர சொன்னாங்க. ஓகே பிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் சூரியன் வந்திருக்கு. நான் இப்போ வந்து நின்றேன். பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி எடுக்க வந்து அடிபொம்பு இருக்கா, அடிபொம்பில் தண்ணி நம்ம குடிக்கிற அந்த அடிபொம்பில் தண்ணி எடுப்போம். ஓகே சன்செட்டை காமிச்சுட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் கிளம்புவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கம்மாய், எங்கள் ஊரோட கம்மாய். இது தண்ணிலாம் வத்திருச்சு. என்னடா அங்கேருந்து போய் சூரியன் இருந்துச்சு, நம்ம இப்போ சூரியனை காணோம். எப்படி இருக்குங்க பாருங்க. வா ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. சன்செட் வேறு லெவல்லையா. வாவ் எவ்வளோ சன்செட்டை டெய்லி இப்போ கவுன்சிலிங் போகிறனால இப்போ 5 மணிக்கு நினச்சி வந்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணிக்கு லீவுன்றதுனால நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருந்தேன். ஏலே நீ எப்படா வந்த? பின்னாடி நம்ம தம்பி வந்துட்டாங்க. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர் தள்ளி ஓடிட்டான். வாட்டுக்கு எப்படா இருந்தா இல்லை விக்கி? எப்படி இருந்தா? அது வாட்டுக்கு வந்துருக்காங்க பின்னாடி, நான் கவனிக்கவே இல்லை. எப்படா அந்த வாட்டுக்கு ஓடி வந்திருக்கேன் போல். கம்மாய் பாருங்கள், கம்மாயில் தண்ணி வத்திருச்சு. ஹாவ் தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வரைக்கும் அந்த இருக்காருங்க, மரம் இருக்காருங்க. தண்ணி பட்டு மரம் வேரெலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சு. இப்போ அங்கே இருந்துச்சு. அந்த இடத்துல நிற்கிறேன், என்னை முங்கி இருக்கும் நல்லா. அங்கே பாருங்கள் கொக்கெல்லாம் இருக்குது. ஓகே நான் உங்களுக்கு டைம் லாப்ஸில் போடுறேன் பாருங்கள். சூரியன் இப்போ வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இது நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே லைட்டிங்லாம் நல்லா தெளிவாக இல்லை மூஞ்சி, நல்லா ஓகே பரவாயில்ல. ஓகே நம்ம காலேஜ் போய் கண்டினியூ பண்ணுறேன். கண்ணாடி ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகே காலேஜ் போய் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்பியாச்சு. போய் வெளியே பஸ்ஸை பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். காலேஜ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பக்கத்தில் இருக்கனால கோர்ட்டு பக்கத்தில் கூட நடந்து வர முடியும். நம்ம வந்து கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் காலேஜ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்குள்ளே உள்ளே கூடியும் வரலாம், இல்லைனா அப்படி வெளியே கூடி சுற்றியும் வரலாம். கோர்ட்டில் அலோவ் பண்ணுறலன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் நம்ம காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வெளியில் நம்மளோட காலேஜ், கவர்மெண்ட் காலேஜோட வெளிப்புறம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மதியம் வந்துட்டாங்க. சரின்னு உள்ளே போயாச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 ஆயிடுச்சு. அது வரைக்கும் உள்ளக்கா இருந்தோம். நம்ம எதுவுமே தண்ணி குடிக்கல, எதுவும் பண்ணவே இல்லை. எல்லாமே இருந்துச்சு. நான் தான் உட்காந்துட்டேன் சும்மா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது பிகாம், பிபிஏ, பிஏ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி இருந்ததெல்லாம் அது வந்து மற்றவங்களுக்குலாம் வேமா முடிச்சு போயிட்டாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க மட்டும் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க வந்து ஃபீஸ் கட்டு அடுத்து போயிட்டே இருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கடைசியாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். போயிட்டு மதியம் சாப்பிட்ணுங்க, ரொம்ப இதாக இருக்குது. போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் பில்லை வந்து கொடுக்க சொன்னாங்க, ஃபீஸ் கட்டின பில்லை. சரி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம். எல்லாருமே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே. காலேஜ் டேட் என்றைக்கும் சொல்லவே இல்லை. நியூஸில் சொல்லுவாங்க, பார்த்துக்கோன்ட்ருக்காங்க. காலேஜோட வியூலாம் பயங்கரமாக இருக்குங்க. நல்லா பெரிய காலேஜ் தான். சரி காலேஜுக்கு டாட்டா சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் டேங்க் இருந்துச்சு. வேறு தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வாட்டர் டேங்க் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டோம். வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தாச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. போயிட்டுருக்கோம். போயிட்டு வயிறு பசிக்குது, போய் சாப்பிடணும். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:35 நினைக்கிறேன். அந்த வாட்சில் 5 மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா 5:40 சாப்பிட்டுட்ருக்கேன். ஈவினிங் 5:40 சாப்பிட்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்காக போனோம்னு நினச்சோம். இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் இன்னைக்கு.
நான் மறந்தே போயிட்டேன். இவ்வளவு நேரம் அவன் மேல இவர் அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதினா அந்த தேதி எங்கேயோ பார்த்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் பார்த்து ஆமா இன்னைக்கு நம்ம அப்பாவோட பிறந்த நாளோ ஸ்டேட்டஸ் கூட போடல. இன்னைக்கு கவுன்சிலிங் போறதுல ஸ்டேட்டஸ் கூட எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். என்னன்னு தெரியல பார்க்கணும். இன்னும் டைம் ஆயிட்டு 6:30 போகுது. இப்பவே நான் இவ்வளவு நேரம் எந்த பிளான் இல்லை. ஓகே இப்போ போய் என்ன பார்ப்போம். டயர்டா இருக்கும் உடம்புக்கு. கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டு போனாங்க. என்னென்னமோ எவ்வளோ ஒரே இடத்துல பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி 100 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. 100 சரி 50 பேருக்கு மேலே இருப்பாங்க. 100 பேருக்கு கவுன்சிலிங் இருப்பாங்க. ஓகே நீங்க நம்ம சேனல் யாரை பசங்க இருக்காங்க சரி விளையாட போட்டுருங்க. இன்னைக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி பார்ப்போம் வாங்க வெயிட் பண்ணுங்க. கேக் கட்டிங் வீடியோ பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். ஓகே பாய்.